நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்புகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பயிற்சி வகுப்புல உங்களுக்கு யூனிட் 6 இக்கால இலக்கியம். சோ இததான் உங்களுக்கு பயிற்சியாக நம்ம ஷெட்யூல் கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆனா 150 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம். சோ அப்படி அந்த 150 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து இப்ப நம்ம தேர்வு கொடுக்கிறோம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல புதியதாக இருக்கக்கூடிய டாபிக்க நம்ம பிராக்டிஸ் கொடுக்கும் பொழுதுதான் உங்களுக்கு இன்னியும் தேர்வை சிறந்த முறையில நீங்க எழுத முடியும் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செய்யறோம், ஒரு நாள் யூனிட் 6க்கான பயிற்சி வகுப்பு, மறுநாள் யூனிட் 1ல நியூ சிலபஸுக்கான பயிற்சி, அடுத்த நாள் யூனிட் 6, அதுக்கு அடுத்த நாள் யூனிட் 1. ஸோ இப்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ங்கிற கான்செப்ட்ல இந்த பயிற்சியை நம்ம நினைச்சிடறோம் ஸ்டார்ட் பண்றோம். ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கவே. கிட்டத்தட்ட நம்முடைய சிறுவைக்குழுவின் சார்பாக 45 மூல புத்தகங்கள், இந்த புத்தகங்களை அடிப்படையாக வைத்து நம்ம நினைச்சிரோம் ஸ்டடி மெட்டீரியல், அதே மாதிரி ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், பிராக்டிஸ் கிளாஸ், டெஸ்ட் பேஜ், ஸோ எல்லாமே உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் ப்ரொவைட் பண்றோம். 100% பணி உத்தரவாதத்தோடு தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான வழிமுறையாக இங்க நம்ம நினைச்சிரோம் ஒவ்வொரு பிராக்டிஸுமே உருவாக்கி கொடுக்குறோம். குறிப்பாக தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், இல்லத்தரசிகள், இவர்களும் சேர்ந்து படிக்கணும். நீங்க படிக்க வேண்டியது என்னங்கிற கான்செப்டை நம்ம தொகுத்து உங்களுக்கு கொடுக்க போறோம். நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுப்போம், அதை நீங்க படித்தாலே போதும். நிச்சயமாக பணி வாய்ப்பு என்பது உறுதி. ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களும் சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதி உலக மொழிகளும் திராவிட மொழிகளும். உலக மொழிகளும் திராவிட மொழிகளுங்கிற டாபிக் தான் இன்னைக்கு நம்ம நினைச்ச போறோம் பார்க்க போறோம். தமிழில் முதல் எழுத்து சான்று கிமு முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்ட தொல்காப்பியமாக திகழ்கிறது. தமிழின் முதல் எழுத்து சான்று எதுனா தொல்காப்பியம் எழுதப்பட்ட ஆண்டு கிமு முதல் நூற்றாண்டில் என்று கூறப்படுகிறது. அப்புறம் தமிழினுடைய முதல் எழுத்து சான்று கிமு முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்ட தொல்காப்பியம். அதே மாதிரி கன்னட மொழின்னு பார்த்தோம்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு, தெலுங்கு மொழின்னு பார்க்கும்போது கிபி 7ஆம் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டுகளில் கல்வெட்டு சான்றுகளை இந்த மொழியானது கொண்டுள்ளது. கன்னட மொழி கிபி 5ஆம் நூற்றாண்டிலேயும் தெலுங்கு மொழியானது கிபி 7ஆம் நூற்றாண்டிலே கல்வெட்டு சான்றுகளை கொண்டிருக்கிறது. ஆனா தமிழினுடைய முதல் எழுத்து சான்று இலக்கணமாக இருக்கக்கூடிய தொல்காப்பியம் இது முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்டது என்பது சிறப்பானது. கன்னட மொழியை பற்றி கிபி 2வது நூற்றாண்டு முதலே குறிப்புகளானது காணப்படுகிறது. சோ அதே மாதிரி கிமு 2வது நூற்றாண்டு முதலே தெலுங்கு சொற்களை சமஸ்கிருத கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. அறிவியல் மொழியாக கருதப்படும் ஜெர்மன் மொழியினுடைய முதல் எழுத்து சான்று கிபி 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. மிக முக்கியமானது, அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அறிவியல் மொழியாக கருதப்படக்கூடிய ஜெர்மன் மொழியினுடைய முதல் எழுத்து சான்று கிபி 8ஆம் நூற்றாண்டில் என்ன செய்யப்படுது, உருவாக்கப்படுகிறது. 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. சாலமன் காலம் முதல் கொண்டுதான் தொடர்ச்சியாக எழுதப்பட்ட ஜெர்மன் எழுத்துக்களானது கிடைக்கின்றது. ஜெர்மன் மொழியானது கிபி 14ஆம் நூற்றாண்டு வரையில் தனக்கென ஒரு நிலை மொழியை கொண்டிருக்கவில்லை. மார்ட்டின் லூதரால் தான் இம்மொழி நிலைமொழி ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ப ஜெர்மன் மொழிக்கு பாத்தீங்கன்னா நிலைமொழி ஏற்பட காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மார்ட்டின் லூதர். ஜெர்மன் மொழியானது கிபி 14ஆம் நூற்றாண்டு வரையிலும் தனக்கென்று ஒரு நிலையான மொழியை கொண்டிருக்கவில்லை. சாலமன் காலம் முதல் கொண்டுதான் தொடர்ச்சியாக எழுதப்பட்ட ஜெர்மன் எழுத்துக்களானது கிடைக்கப்பட்டுள்ளது. நாகரீக மொழியாக கருதப்படக்கூடிய பிரெஞ்சு மொழி
நாகரிக மொழியாக கருதப்படக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா பிரெஞ்சு மொழி. இந்த பிரெஞ்சு மொழியினுடைய நிலைமையும் ஜெர்மன் மொழியின் நிலைமையும் ஒத்தே காணப்படுகிறது. கிபி 18-19ஆம் நூற்றாண்டுகளில் உலக மொழியாக கருதப்பட்ட இது மிக பிந்திய வரலாற்றை கொண்டுள்ளது. இந்த ஜெர்மன் மொழி என்பது கிபி 18-19ஆம் நூற்றாண்டுகள உலக மொழியாக கருதப்பட்டு மிக பிந்தைய வரலாற்றை கொண்டதாக விளங்குகிறது. லத்தீன் மொழியிலிருந்து பிறந்த இந்த ஜெர்மன் மொழியின் முதல் இலக்கிய சான்று கிபி 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. ஸோ இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா மிக முக்கியமான தகவல். ஒவ்வொன்றுமே நம்ம அப்படியே குறிப்பிடுத்திருக்கோம். ஸோ இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். லத்தீன் மொழியிலிருந்து பிறந்த மொழி ஜெர்மன் மொழி. இதனுடைய முதல் இலக்கிய சான்று கிபி 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அடுத்த பார்க்கக்கூடிய மொழியானது இத்தாலி மொழி. இசைக்கு இத்தாலியன் என கருதப்படும் இன்றைய இத்தாலி மொழியானது லத்தீனில் இருந்து உருவானது. கிபி 10ஆம் நூற்றாண்டில் தான் எழுத்து வடிவத்தை இந்த மொழியில காண்கிறோம். அப்ப இத்தாலி மொழி என்பது இத்தாலியன் என்று கருதப்படக்கூடிய இன்றைய இத்தாலி மொழி பேசக்கூடிய லத்தீனிலிருந்து உருவானது. 10ஆம் நூற்றாண்டில் இது எழுத்து வடிவமானது பெறுகிறது. முதல் எழுத்து சான்று என்னன்னு பாத்தீங்கன்னா வெரோனிஸ் புதிர் என்பது ஆகும். இது ஃபுல்லாமே பாருங்க திராவிட மொழிகளாக இருக்கக்கூடிய. முதல்ல தமிழ்ல முதல் எழுத்து சான்று தொல்காப்பியம் முதல் நூற்றாண்டை சேர்ந்தது. கன்னடம் 5ஆம் நூற்றாண்டு, தெலுங்கு 7ஆம் நூற்றாண்டு. சோ இதற்கான கல்வெட்டு சான்றுகள் இது பெற்றிருக்கிறது. கன்னட மொழியை பற்றி கிபி 2ஆவது நூற்றாண்டு முதலே பல குறிப்புகளானது காணப்படுகிறது. அதே மாதிரி கிபி 2ஆவது நூற்றாண்டு முதலே தெலுங்கு சொற்களை சமஸ்கிருத கல்வெட்டுகளில் காண முடிகிறது. அறிவியல் மொழியாக கருதப்படக்கூடிய ஜெர்மன் மொழியினுடைய முதல் எழுத்து சான்று கிபி 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. சார்லமன் காலம் முதல் கொண்டுதான் தொடர்ச்சியாக எழுதப்பட்ட ஜெர்மன் எழுத்துக்கள் கிடைத்திருக்கின்றன. ஜெர்மன் மொழியானது கிபி 14ஆம் நூற்றாண்டு வரையில் தனக்கென ஒரு நிலைமொழியை கொண்டிருக்கவில்லை. மார்ட்டின் லூதரால் தான் இந்த நிலைமொழி என்பது ஏற்படுத்தப்பட்டது. நாகரிக மொழியாக கருதப்படக்கூடியது பிரெஞ்சு மொழி. சோ நாகரிக மொழின்னு கேட்டாங்கன்னா பிரெஞ்சு மொழி. சோ நாகரிக மொழியாக கருதப்படும் பிரெஞ்சு மொழியின் நிலையும் ஜெர்மன் மொழியினுடைய நிலைமையும் ஒத்தே காணப்படுகிறது. கிபி 18-19ஆம் நூற்றாண்டுகளில் உலக மொழியாக கருதப்பட்டது. இது மிக பிந்தைய வரலாற்றை கொண்டது. லத்தீன் மொழியிலிருந்து பிறந்த இந்த ஜெர்மன் மொழி. பாருங்க நல்லா, ஜெர்மன் மொழி லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட இந்த ஜெர்மன் மொழியானது இலக்கிய சான்றானது கிபி 9ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக அறியப்படுகிறது. இத்தாலி என்பது இசைக்கு இத்தாலியன் என கருதப்படும் இன்றைய இத்தாலி மொழி லத்தீனிலிருந்து உருவானது. கிபி 10ஆம் நூற்றாண்டில் தான் இது எழுத்து வடிவத்தை காண்கிறோம். சோ இதனுடைய முதல் எழுத்து சான்று என கேட்டாங்கன்னா வெரோனிஸ் புதிர் என்பதாகும். அடுத்து உலக மொழிகள். கிரேக்கம் முதல் மொழியானது கிரேக்கம். சாக்ரடீஸை பெற்றெடுத்த மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரேக்க மொழி. சாக்ரடீஸை பெற்றெடுத்த மொழி எதுனா இந்த கிரேக்க மொழி. பழமையான இலக்கியங்களையும் தொன்மையான எழுத்துருவினையும் கொண்ட மொழினா இந்த கிரேக்க மொழி. சோ பிற மொழிகள்ல முதல்ல பாருங்க கிரேக்க மொழியை பார்க்கிறோம். சாக்ரடீஸை பெற்றெடுத்த மொழி எதுன்னு கேட்டாங்கன்னா கிரேக்க மொழி. பழமையான எழுத்துருவத்தினை கொண்ட மொழி இந்த கிரேக்க மொழி. அலெக்சாண்டர் காலத்திலேயே உலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டு கிரீஸ், ஆசியா மைனர், எகிப்து போன்ற பல இடங்களிலும் வழக்கில் இருந்த பெருமை பெற்ற மொழி எதுன்னா இந்த கிரேக்க மொழி. இன்றைய ஆங்கிலமும் அன்றைய லத்தீனம் இந்த மொழியிலிருந்து பல சொற்களை கண்டனாக பெற்றுள்ளது. மிக முக்கியமானது. இன்றைய ஆங்கிலமும் அன்றைய லத்தீனம் இம்மொழியிலிருந்து பல சொற்களை கடனாக பெற்றுள்ளது. எகிப்து மொழி எகிப்திய மொழியின் வரவால்
கிரேக்கத்தின் பழமையும் தொன்மையும் குன்றியது. எகிப்து மொழி, இந்த எகிப்து மொழியில் வரவால் கிரேக்க பழமையும் தொன்மையும் குன்றியது. நைல் நதிக்கரையில் தோன்றிய இந்த மிகப்பெரிய நாகரிகம் எகிப்து நாகரிகம் என்று அறியப்படுகிறது. நைல் நதிக்கரையில் தோன்றிய மிக பழமையான நாகரிகம் எகிப்து நாகரிகம். ஆயிரக்கணக்கான கல்வெட்டுக்களையும் பாப்பிரஸ் ஏடுகளையும் நிலைநிறுத்தி, ஆயிரக்கணக்கான கல்வெட்டுக்கள் பாப்பிரஸ் ஏடுகளையும் நிலைநிறுத்தி பெருமை பெற்ற மொழி இந்த மொழி. சோ இதுல கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது. ஆசிரியர்கள் அப்படியே குறிப்பிடுத்துவாங்க. சோ முதல்ல நம்ம பார்த்த மொழி வந்து பாத்தீங்கன்னா அயல் மொழி, வெளிநாட்டவர் மொழின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது கிரேக்க மொழியை நாம் என்ன செஞ்சிருக்கோம், பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எகிப்து. சோ இந்த எகிப்து மொழியின் வரவால் கிரேக்கத்தின் பழமையும் தொன்மையும் குன்றியது. நைல் நதிக்கரையில் தோன்றிய மிக பழமையான நாகரிகம் எகிப்து நாகரிகம். ஆயிரக்கணக்கான ஏடுகளையும் ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகளையும் பாப்ரஸ் ஏடுகளை நிலைநிறுத்திய பெருமையானது இந்த மொழிக்கு உண்டு. கிரேக்கர்களின் வரவால் வாடிய இந்த மொழி கிபி 16ஆம் நூற்றாண்டு வரை மறைந்தது, பேச்சு வழக்கற்று இறந்த நிலையில் தள்ளப்பட்டது. கிரேக்கர்களுடைய வரவால் வாடிய இந்த மொழியானது 16ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்து மறைந்து பேச்சு வழக்கற்று இறந்த நிலையில் தள்ளப்பட்டதுதான் இந்த எகிப்து. சோ இங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையுமே அப்படியே நீங்க குறிப்பிடுங்க. இதுதான் உங்களுக்கு தேர்வுக்கான ஒரு குறியீடாக வரக்கூடியது என்பதையும் இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிற மொழிகள்ங்கிற டாபிக்ல கிரேக்கத்தை பார்த்திருக்கிறோம். சோ அதனை தொடர்ந்து எகிப்திய மொழி பார்த்திருக்கிறோம். சரிங்களா? சோ இதுல இனி ஒரு சில டாபிக் இருக்கு, அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க. கிரேக்கர்களின் வரவால் வாடிய இந்த மொழியானது 16ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்து மறைந்து பேச்சு வழக்கற்று இறந்த நிலையில் தள்ளப்பட்டது. அராபிய மொழி. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மொழியானது அராபிய மொழி. இன்றும் வீறு கொண்டு வாழ்கின்ற மொழி எது? இன்றும் வீறு கொண்டு வாழுகின்ற மொழியானது அராபிய மொழி. பழமையை புதுமைக்கும் புதுமையாய் உள்ளது இந்த அராபிய மொழி. கிமு 8ஆம் நூற்றாண்டில் முதலே இந்த மொழி கல்வெட்டுக்கள் பலவற்றை காண முடிகிறது. கிமு 8ஆம் நூற்றாண்டு முதலே இந்த மொழியினுடைய கல்வெட்டுக்கள் பலவற்றை காண முடிகிறது. பல செமிட்டிக் மொழிகளுடைய காலூன்றி ஏராளமான இலக்கியங்களை தோற்றுவித்து உலக மொழிகளில் முக்கியமான ஒன்றாக இது விளங்குகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மொழியானது ஹீப்ரோ கானடைட் மொழிகளில் இன்றும் வழக்கில் இருந்து வருகின்ற மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மொழிதான். ஹீப்ரோ கானடைட் மொழிகளில் இன்றும் வழக்கில் இருந்து வருகின்ற மொழியாகும் இந்த ஹீப்ரோ. சோ இதற்கு முன்னாடி அராபிய மொழியை பாருங்க. இன்றும் வீறு கொண்டு வாழ்கின்ற மொழியாகும். பழமையாய் புதுமைக்கும் புதுமையாய் உள்ளது இந்த மொழி. சோ அதுல அடுத்த குறிப்பு கொடுத்திருக்கோம், குறிப்பிடுத்தணும்னா அடுத்து ஹீப்ரோ என்பது ஹானடைட் மொழிகள்ல இன்றும் வழக்கில் இருக்கக்கூடிய மொழி. கிமு 13ஆம் நூற்றாண்டிலிருந்தே பல இலக்கியங்களை கொண்டுள்ள மொழி. கிமு 13ஆம் நூற்றாண்டிலிருந்தே பல இலக்கியங்களை கொண்டுள்ள மொழி இந்த மொழி. 4000 வருடங்களாக வாழ்ந்த மொழியானது இந்த மொழி. கிபி 2ஆம் நூற்றாண்டில் இருந்தே வழக்கிழந்து வெறும் எழுத்து மொழியாகி விட்ட போதிலும் இஸ்ரேல் நாட்டினரால் வாழும் மொழியாகி விட்ட நிலைமையை காணலாம். ஆரமை மொழி என்பது அராபிய பெனின்சுலாவில் வாழ்ந்த ஆரமைக் இன்று நலிந்து அழிவுற்று வருகின்ற பிரிவை குறித்தது. கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே வழக்கிலிருந்து காணப்பட்டது இந்த மொழி.
கிமு 8வது நூற்றாண்டு முதல் கிபி 500வது வரை சமீபத்திய கிழக்கு நாடுகளில் முக்கியமான மொழியாக இருக்கக்கூடியது இந்த மொழி. பாரசீக பேரரசு காலத்தில் நைல் நதி முதல் சிந்து நதி எல்லை வரையில் வழங்கப்பட்டது. ஆசியா மைனர், குர்திஸ்தான், யூரல் மலைச்சாரல், ஆப்கானிஸ்தான், எகிப்து, சிரியா முதலிய இடங்கள்ல செல்வாக்கு பெற்றுள்ளது. அராபிய மொழியால் பாதிக்கப்பட்ட இந்த மொழி படிப்படியாக நலிவுற்று காணப்பட்டது. சோ இது ஃபுல்லாமே மிக முக்கியமான குறிப்பேடு, அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அயல் நாட்டு மொழியானது பீனிசிய மொழி. தற்போதைய சிரியா, லெபனான் ஆகிய நாடுகளில் மேற்கு கடற்கரையை சார்ந்து நீண்ட நிலப்பகுதியை கொண்டுள்ளது பண்டைய பினிசியா நாடு. தற்பொழுது சிரியா, லெபனான் ஆகிய நாடுகளுக்கு மேற்கு கடற்கரையை சார்ந்த நீண்ட நிலப்பகுதி தான் இந்த பண்டைய பினிசியா நாடு. டயர், சிலோர் போன்ற நகர ராஜ்யங்களை கொண்டு விளங்கிய பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னாலும் இந்த பினிசிய மொழி தான். அப்ப டயர், சிலோர் போன்ற நகர ராஜ்யங்களை கொண்டு விளங்கியது இந்த பினிசிய மொழி. அதே மாதிரி தற்போதைய சிரியா, லெபனான் ஆகிய நாடுகளில் மேற்கு கடற்கரையை சார்ந்த நீண்ட நிலப்பகுதியை பண்டைய பினிசியா நாடானது கொண்டுள்ளது. இந்த மொழியில் காணப்படும் பிசாட்ஸ் அரசர்களின் கல்வெட்டுக்கள் கிமு 13-14ஆம் நூற்றாண்டை சார்ந்தவையாக குறிப்பிடப்படுகிறது. அலெக்சாண்டர் படையெடுப்பால் அழிந்த மொழி எதுனா இந்த மொழிதான், பினிசிய மொழி. அலெக்சாண்டரின் படையெடுப்பால் அடுத்து காண இருக்கக்கூடிய மொழியானது அக்கேடியன் மொழி. அக்கேடியன் மொழி என்பது மிக பழமையான மொழிகள்ல ஒன்றாக இருக்கக்கூடியது. இந்த அக்கேடியன் மொழி கிமு 3000ற்கு முன்பு வழக்கில் இருந்து கிமு முதல் நூற்றாண்டில் வழக்கு இழந்த மொழியாக இருக்கக்கூடியது இந்த அக்கேடியன் மொழி. ஆசிரியன் என்றும் பாபிலோனியம் என்றும் அழைக்கப்பட்ட மொழி இது. மெசபடோமியா பள்ளத்தாக்கில் வாழ்ந்த செமிட்டிக் பேரரசின் மொழியாக திகழ்ந்தது. மெசபடோமியா பள்ளத்தாக்கில் வாழ்ந்த செமிட்டிக் பேரரசின் மொழியாக திகழ்ந்தது இந்த மொழி. வளம் நிறைந்த இலக்கியங்களை கொண்ட மொழி. ஆரமைக் மொழிகளால் நலிவுற்ற மொழி. பாபிலோனியா போன்ற இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட புதை பொருள் அகழாய்வினால் இம்மொழியினுடைய பெருமை தெரிய வந்தது. ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகளையும் பல்லாயிரக்கணக்கான களிமண் தட்டைகளையும் நூற்றுக்கணக்கான சுவர்களில் எழுதி வைத்த செய்திகளையும் பெருமை கூறும் சான்றுகளாக இருக்கக்கூடியது இந்த பகுதி. சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. யூனிட் 1ல கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக். சோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய குறிப்பேட்டுல குறிப்பெடுத்துக்கோங்க. மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்கிறத இந்த நேரத்துல நான் ஆசிரியர் பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சோ முதல் பகுதியிலிருந்தே பார்த்துருவோம். தமிழின் முதல் எழுத்துச் சான்று கிமு முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்ட தொல்காப்பியமாக கூறப்படுகிறது. அடுத்து கன்னட மொழி. கன்னட மொழியை தொடர்ந்து இது ஃபுல்லாமே திராவிட மொழிகளாக இருக்கக்கூடியது. சோ அதை ஃபுல்லாமே முடிச்சுட்டு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், பிற மொழிகள். சோ அந்த டாபிக் குள்ள நம்ம என்ன செஞ்சிடும் வர ஆரம்பிச்சிடும். சோ அப்படியே குறிப்பிடுத்துவங்க. இப்ப நம்ம பார்த்தது ஆரமைக் மொழி. அராபிய பெனின்சுலாவில் வாழ்ந்த ஆரமைக் இன்று நலிந்து அழிவுற்று வருகின்ற ஒரு மொழியாக இது காணப்படுகிறது. கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே வழக்கில் இருந்த மொழி கிபி 8வது நூற்றாண்டு முதல் 500 கிமு 8வது நூற்றாண்டு முதல் கிபி 500 வரை சமீபத்திய கிழக்கு நாடுகளின் முக்கிய மொழியாக இருக்கக்கூடியது ஆரமைக் மொழி. பாரசீக பேரரசு காலத்தில் நைல் நதி முதல் சிந்து நதி எல்லை வரை வழங்கப்பட்டது இந்த மொழி. ஆசியா மைனர், குர்திஸ்தான், யூரல் மலைச்சாரல், ஆப்கானிஸ்தான்,
எகிப்து, சிரியா முதலிய இடங்கள்ல இது செல்வாக்கு பெற்றிருக்கிறது. அராபிய மொழியால் பாதிக்கப்பட்டது. இந்த மொழி படிப்படியாக நலிவுற்றது. அடுத்து பாருங்க பீனிசிய மொழி. சோ இதை நம்ம பார்த்திருக்கோம். தற்போதைய சிரியா, லெபனான் ஆகிய நாடுகளின் மேற்கு கடற்கரையை சார்ந்த நீண்ட நிலப்பகுதியானது பண்டைய பினிசிய நாடு. டயர், சிலோர் போன்ற நகர ராஜ்யங்களை கொண்டு விளங்கிய இப்பகுதி வாழ்ந்த மொழி. இம்மொழியில் காணப்படும் சாஸ் அரசர்களின் கல்வெட்டுகள் கிமு 13-14 நூற்றாண்டை சார்ந்தது. அலெக்சாண்டர் படையெடுப்பால் அழிந்த மொழி ஆரமை மொழி. அடுத்து அக்கேடியன் மொழி. இதை பார்த்துட்டா பழமையான மொழிகள்ல ஒன்று இந்த அக்கேடியன். கிமு 3000 முன்பே வழக்கில் இருந்து கிமு முதல் நூற்றாண்டில் வழக்கில் இருந்த மொழி. ஆசிரியன் என்றும் பாபிலோனியன் என்றும் அழைக்கப்பட்டது. மொழி மெசபடோமியா பள்ளத்தாக்கில் வாழ்ந்த செமிட்டிக் பேரரசின் மொழியாக இது விளங்கியது. வளம் நிறைந்த இலக்கியங்களை கொண்டது ஆரமைக் மொழி. ஆரமைக் மொழிகளால் நலிவுற்றது. பாபிலோனியா போன்ற இடங்கள்ல கண்டெடுக்கப்பட்ட புதைப்பொருள் அகழாய்வினால் இந்த மொழியினுடைய பெருமையானது நமக்கு தெரிய வருகிறது. ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகளையும் பல்லாயிரக்கணக்கான களிமண் தட்டுக்களையும் நூற்றுக்கணக்கான சுவர்களில் எழுதி வைத்த செய்திகளை பெருமை கூறும் சான்றுகளாக இது அமைய பெற்றுள்ளது. சுமேரியன் சிறந்த நாகரிகத்தையும் பண்பாட்டினையும் கொண்டிருந்த மொழியானது சுமேரியன் மொழி. 4000 ஆண்டுகளுக்கு முன்பு வியக்கத்தக்க வளர்ச்சியை கொண்டிருந்த மொழி எதுனா இந்த சுமேரியன் மொழி. தமிழோடு இன தொடர்புடையது. களிமண் தட்டுக்களிலேயே பரந்த இலக்கியங்களை கொண்டுள்ளது. மத்திய ஆசியாவில் சிறந்த நாகரிகத்தை நிலைநிறுத்திய மொழி இன்று வழக்கற்று போனது. 18 சீன மொழி கிமு 4000 முன்னரே வழக்கிலிருந்த இந்த மொழி மிக பழமையான மொழியாக கூறப்படுகிறது. எழுத்துருவில் ஒன்றாக இருப்பினும் பல கிளை மொழிகளாக பிரிந்துள்ளது. சிறந்த இலக்கியங்களை கொண்டுள்ளது. எழுத்து மொழியில் ஒன்று, பேச்சு மொழியில் பல என்ற நிலையிலேயே இன்று வாழ்கிறது. பழமையான மொழிகளில் லத்தீன் மொழியும் ஒன்று. அடுத்த மொழி என்ன? லத்தீன் மொழி. பழமையான மொழிகள்ல லத்தீன் மொழியும் ஒன்று. இது பாத்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தோன்றிய மொழி. ரோம் நகரத்தில் பிறந்த மொழி. ரோம பேரரசின் காலத்துல ஐரோப்பா, ஆசியா மைனர் போன்ற இடங்கள்ல இது பரவியது. பிரெஞ்சு, ஸ்பானிஷ், இத்தாலியன், போர்ச்சுகீஸ் போன்ற பல மொழிகளை தோற்றுவித்தது. கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே இந்த மொழி கல்வெட்டுகள் காணப்படுகிறது. இன்று வழக்கிலிருந்து வழிபாட்டு மொழியாக மட்டுமல்லாமல் கோவில்கள் மட்டும் வழங்கப்படக்கூடிய மொழியாக இது விளங்குகிறது. வடமொழி வேதங்களையும் உபநிடதங்களையும் கொண்டு வாழ்ந்த சமஸ்கிருதம் இன்று வழக்கில் இல்லை. கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் கொண்டுள்ள வாழ்ந்த இந்த மொழி இந்தியாவின் பல மொழிகளை தோற்றுவித்தது என்பதுல மாற்று கருத்து கிடையாது. ஆகவே உங்களுக்கு இன்றைய பகுதியில ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எடுத்து கொடுத்திருக்கோம். சோ முழுமையாக பயன்படுத்திங்க. டெஸ்ட் பேஜ், கொஸ்டின் பேங்க், ஸ்டடி மெட்டீரியல் போன்ற தகவலுக்கு சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்துங்க. வருகின்ற டிசம்பர் 15 உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், எல்லா தகவல்களையுமே முழுமையாக தொகுத்து உங்களுக்கு பயிற்சியை நம்ம தொடர்ச்சியாக கொடுத்து தேர்வுகளையும் அந்த டாபிக்ல கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.